மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? ரொம்ப லாயலாக இருக்கணும். சொந்த வீடு இருக்கணும். அதில் குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. எனக்கு பொண்ணு வேணும் மேரேஜ் பண்ணுறதுக்கு. எனக்கு எப்போதுமே ஆன்டிஸ் மட்டும்தான். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் மேரேஜ் நாட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு லவ், டீப் அண்டர்ஸ்டாண்டிங். லவ்வில் ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம், கரெக்டாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தினா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம ஒன்று அவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஹட் ஆகுமா ஹட் ஆகாதா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு பண்ணணும் எதாக இருந்தாலும். மேரேஜ் பண்ணால் நல்ல பையனாக இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும். இப்போ மெயினாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, காசு தான் பார்க்குறாங்க. பையன் நல்லா இருந்தால் போதும், காசு பணம் இருக்கா, நல்லா வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஜென்ரேஷனில் பாய்ஸ் அதிகமாக படிக்கிறது இல்லை. அதனால் அவங்க ஒரு 22, 23 ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த இதுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் பண்ணுறதுனால, லவ் பண்ணி பண்ணுறதுனால, ஒரு சேலரி இல்லாதனால ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டு அந்த மாதிரி இதில் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற ரீசன் கரெக்டு தான். ஏன்னா இத்தனை நாள் வளர்த்துருக்காங்க, அவங்க சொல்கிற ரீசன் கரெக்டு தான். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க்குக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாமே. ஏன் இப்போயே ஒன்றுலாம் மேரேஜ் பண்ணுறது தப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி மஸ்ட்டு. ட்ரஸ்ட்டு உடையாமல் பார்த்துக்கணும். எப்பயுமே இந்த ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறத விட ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது இப்போ எனக்கு எப்படின்னா மேரேஜ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே தான். நமக்கு பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காது. லவ் ஒன்லி ஆன்டிஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் இப்படி நல்லா ட்ரூவாக இருப்பாங்க, நல்லா நம்மளை கேர் பண்ணிப்பாங்க. அதனால் எனக்கு எப்போதுமே ஆன்டிஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு மெச்சூரிட்டி வேணும் ப்ரோ. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 22, 23 வயசுக்கு மேலே தான் மெச்சூரிட்டி வரும். ஒரு 26, 27 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு எஜுகேஷன் இருக்கணும், சொந்தமாக ஜாப் இருக்கணும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அது வேஸ்ட்டு. ஒரு மினிமம் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5,000 to 20,000 சம்பாதிக்கிற பையனாக இருக்கணும். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் 2 பேத்துக்குள்ளே. 2 இருந்தால் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக இருக்கும். அது என்ன தம்பி, மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கணும். லவ் பண்ணுற பொண்ணோ இல்லை கல்யாணம் பண்ணால் இதை வசதியான பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைப்பீங்களா? நல்ல மனசு இருந்தால் போதும் ப்ரோ, வேறு ஒன்றும் வேணாம் ப்ரோ. கடைசி வரையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நல்ல மனசு இருந்தால் போதும், வசதியெல்லாம் உங்களுக்கு தேவை? வசதியெல்லாம் எதுவுமே தேவையில்லை ப்ரோ. உத்தியோகம் இருக்கணும், உத்தியோகம் தான் முக்கியம். உத்தியோகம் புருஷ லட்சம்லாம் இங்கே வாங்க. மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும்னா வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், தலையில் சொட்டை இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 40, 45 வயசு இருந்தால் இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற தகுதி. வீடு இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வண்டி ஏதாவது இருக்கணும். அதுவும் இந்த 2K கேர்ள்ஸ்லாம் இப்போ R15 இருந்தால் தான் ஒரு நாள் ஆயிரு. இந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மளோட பாசம் அன்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் அந்த பாசத்தையும் அன்பையும் அவங்களாம் காட்டினாக்கா அதுவே போதுமானது. அவங்க என்னென்னா நம்மளுக்கு ஒரு அடுத்து வரவங்க நம்மளுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி தான். நம்மளை ஒரு குழந்தை சாணத்தில் தான் அவங்களும் பார்த்துப்பாங்க. நம்மளும் கடைசி வரையும் அவங்கள கண்காணிக்காமல் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவங்களும் கண்காணிக்காமல் நம்ம காப்பாற்றிக்கணும். ரொம்ப லாயலாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஃபேக்காக இருக்க இந்த வேர்ல்டில் ஒருத்தர் நமக்காக லைஃப் லாங் எண்டு வரைக்கும் நமக்காக கூடவே வரப்போகிறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் லாயலாக இருந்தால் அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நல்ல வேலை இருக்கணும், குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருக்கணும். இது 2 இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ 10,000 இருந்தால் போதும், நான் அவனை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்களும் சரிம்பாங்க, 10,000 கொடு போதும், ரன் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இருந்தால் போதும் பாருங்க, குளத்து வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவ்வளோ 100ல் ஒரு 2% நல்ல பொண்ணு இருக்குது பார்த்துக்கிற அளவுக்கு. எல்லா பொண்ணையும் சொல்ல முடியாது. நல்ல பையன்களை தாண்டி வீடு இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கார்னாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன், அவங்களும் படிச்சுட்டு வரட்டும். 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போயிட்டு காரு, பைக்கு, வீடு எல்லாமே வாங்கலாம் பொறுமையாக. இல்லை உங்களை மாதிரியே அமைஞ்சிட்டா எல்லாத்துக்குமே நல்லது தான். நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் ப்ரோ. 10,000 பையன் வந்த ட்ரெஸ்ஸோட போதும் நான் காப்பாற்றுன்னு. ஆனால் அவன் இன்னொருத்தையும் பார்த்துட்டு போயிடுறான். என்ன பண்ணுறது, எந்த பொண்ணையும் நம்ப முடியல. சில தகுதிகள் சொல்லுங்கள். தகுதினா என்ன தகுதி? நம்ம உழைக்கிற வர்க்கம், அவங்க நம்மளை பாதுகாக்கிறவங்க. அவங்க நம்ம உழைச்சி பாதுகாத்தாலே நம்மளுக்கு போதும். எல்லா தகுதியாக அது ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். பொண்ணு வீட்டில் பொண்ணு கொடுக்குறோம், யாரும் யோசனை பண்ணுவான். மாப்பிள்ளை நல்ல பையனா, இந்த குடும்பம் நல்ல குடும்பம்மா, நம்ம பொண்ணை கொடுத்தா இந்த பையன் நம்ம கடைசி வச்சு காப்பாற்றுவாப்பிலையா அப்படின்னு இந்த பையன் இப்போ பொண்ணு விட்டு எதிர்பார்க்க இல்லாத. அதுதானே உண்மை. ஸோ ஒரு சில தகுதிகள் சொல்லுங்கள். தகுதி என்ன தம்பி, உத்தியோகம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்.
சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையன் நல்ல பையனாக இருந்தால் போதுன்னு பார்த்தாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. வீடு இருக்கா, கார் இருக்கா, ஜாப் இருக்கான்னு. இன்றைக்கி வந்து காலம் மாறிடுச்சு. பையன் எப்போ இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு வெல் செட்டில்டாக இருக்கும், ஒரு ஜாப் இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சுன்னா பையன் சரக்கு அடித்தாலும் சரி, தம் அடித்தாலும் சரி, எதுவும் கிடையாது. ஜாப் இருக்குது, எங்கிட்ட வச்சு பொழைச்சிக்குவான். ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு கார் இருக்குது, சொந்தமாக வீடு இருக்குன்னா ஏதோ ஒரு லாஸே வந்தாலும் சரி, பிஸ்னஸ்லேயே ஒரு லாஸ் வந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சுக்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து யோசிக்கிறாங்க. நல்லா பசங்க பார்க்குறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லி எஸ் ஆகுறாங்க. நம்ம எவ்வளோ தான் நல்ல கேரக்டர் இருந்தாலும் சரி, கேரக்டர் பார்த்து தான் லவ் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து லவ்வில் வந்து கேரக்டர் பார்க்குறாங்க. இன்னொன்று இந்த வீடு இருக்கா, பைக் இருக்கா, வந்து அவங்க வந்து சேஃபாக இருக்கணும். வந்தாங்க நம்மளை நம்பி வந்தாங்கன்னா சேஃபாக இருக்கணும், அதை எதிர்பார்க்குறாங்க. அதுவும் கரெக்ட். மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? ஃபஸ்ட்டு காசு இருக்கணும். குடிசையில் இருந்தாலும் உன் கூட இருக்கணும். அப்படியே பெரிய ஆளாயிரலாம். அந்த சூரிய சம்சம் படம் மாதிரி அப்படியே பெரிய ஆளாயிரலாம். அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. வந்து மீன்ஸ் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே பொண்ணு இல்லை ஒரே பையன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா பிரச்சனை இருக்காது. தான் கிடைக்குமா? காலம் வந்து மாறி போச்சு, முன்னே இருந்த மாதிரி இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அவங்கள்ட்ட நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நம்மள்ட்ட நல்லா இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும், ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும். அதாவது அவங்களோட சர்க்கம்டன்ஸு, அவங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க பூரா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அனுசரித்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அது இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு காரு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டுமே இப்போதைக்கு சாத்தியம். ஏன்னா ரெண்டாவது அந்த பையன் நல்லா ஒழுக்க பழக்கமாக இருக்கணும். ஏன்னா தண்ணி கிண்ணி அடிக்காமல், ஏன்னா தான் நம்பி வந்த மனைவியை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் காப்பாற்றணும் அந்த பையன். அதுதான் அது உத்தியோகம், புருஷ லட்சணங்கிறது. பையன் நல்ல பையனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னா ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஏமாற்றாமல் இருக்கணும் யாரையும், அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் நினைக்க தான் செய்கிறாங்க. இப்போல்லாம் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை, சாதாரண வேலையில் இருக்கவங்களாம் யாரும் எதிர்பார்க்கல. கவர்மெண்ட் வேலை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்த்து தான் பல பேருக்கு மேரேஜே ஆகாமல் இன்னும் இருக்கிறாங்க. யாருக்கும் சரியாக மேரேஜே ஆக மாட்டேங்குது. 40 வயசு 50 வயசையும் கடந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி இப்போ சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கும் நம்பி பொண்ணுங்களை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஜாப் வேணும். அப்புறம் வீடு, சொந்த வீடு எதிர்பார்ப்பாங்க. தனி கொடுத்தன தான் போக பார்க்குறாங்க. ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனால் தனியாக ஒரு வீடு வேணும், அது சொந்த வீடாக இருக்கணும், இஎம்ஐ இல்லாமல் இருக்கணும். இஎம்ஐ இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் போதுமா? அப்போ நல்ல பசனுக்கு தேவை இல்லையா கல்யாணம் பண்ண? அங்கங்கே ப்ரோ நல்ல பசங்களை பார்க்குறாங்க, அவனை மாதிரி தற்கூரியாக தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? மேரேஜ் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு லவ்வுங்க. லவ், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மஸ்ட்டு. இது எல்லாம் இருக்கிறப்ப ட்ரஸ்ட்டு முக்கியமாக வரணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மேரேஜ் லைஃப் ரன் ஆகும் நல்லா. இல்லை அப்படின்னா இடையில சின்ன சின்ன சண்டை வரும். அதே மாதிரி ஒருத்தர் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து சண்டை போடாமல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிவாக கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி இல்லாமல் எங்களை மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் எதிர்பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தகுதி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவங்களும் நம்மளை வந்து நம்பி நம்ம கூட இது பண்ணணும், ஆனால் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை சில பேர் வந்து வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இல்லாட்டினா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் எதுவும் அதெல்லாம் தேவையில்லைண்ணா. நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டாவே போதும் லாஸ்ட் வரைக்கும். பொண்ணு வந்து உங்களுக்கு வசதியாக எதிர்பார்ப்பீங்களா இல்லை கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு வசதியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். எனக்கு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தால் தான் என்னோடய லைஃப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. ஆரம்பத்தில் நல்லா வளர்த்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் போகிற இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அது மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. எஜுகேஷன் ப்ளஸ் வந்து ஜாப் ரொம்ப மஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 25 வயசுனாச்சு ஆகணும் மேரேஜுக்கு. அது வரலையும் இப்போ வெயிட் பண்ணாங்கன்னா நல்ல லைஃப் அவங்களுக்கு அமையும். இல்லை இது இருந்தால் போதுமா? வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? மேரேஜ் பண்ணுறது தகுதினா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், யூஜி டிகிரி. இப்படி ஒரு கிராமத்துக்கு இது மாதிரி ஒரு வில்லேஜ் பொண்ணு தான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி ஒன்றும் தேவை நாங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நல்லா படிச்சிருக்கணுங்கிற கூட தேவையில்லை. நமக்காண்டி ஒருத்தவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி பொண்ணை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த இதில் தான் அவங்களுக்கு மினிமம் சேஃப்டினாச்சும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடு இருக்கணும், ஒரு ஜாப் இருக்கணும், ஒரு பைக் இருக்கணும். அதான் ஒரு பையனோட வந்து சேஃப்டின்னு பார்க்குறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு மிடில் கிளாஸ்னால் கூட வச்சுக்கலாம். இப்போ நாங்களாம் வந்து லோயர் மிடில் கிளாஸ். இப்போ ஒரு வீடு கட்டுறதே கஷ்டம். வீடு இல்லாட்டியும் கூட சொந்த பைக் இருக்கும். பைக்குக்கு பெட்ரோல் கூட காசு இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒன்று சமாளித்து பண்ணுறப்ப ஏதோ ஒரு சில இதை பூர்த்தி பண்ணலாம். அவங்க சொல்கிற எல்லா கண்டிஷனுமே பூர்த்தி பண்ணணும்னா ஒரு 30 to 35 வயசாகும். அதுங்களாட்டி கல்யாணம் நடக்காது, ஒன்றும் நடக்காது. இல்லை ஒரு வீட்டில் பசங்க நல்ல பையனாக இருந்தால் பத்தாது, வீடு வேணும், காரு வேணும், ஒரு வேலை வேணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க தான் அப்படிலாம் நினைப்பாங்க. நம்ம வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால் நமக்கு அந்த மாதிரிலாம் ஆசைலாம் இல்லை. நமக்கு உண்மையாக இருந்தால் போதும்.
நல்லா வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கலாம். அவ்வளோதான்.